ஓம் சாந்தி 29/7/2026 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருந்து தங்களுக்குள் அன்பாக ஒருவருக்கொருவர் ஓம் சாந்தி சொல்லுங்கள். இது கூட ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுப்பதாகும். கேள்வி: பக்தியில் கூட பகவானுக்கு பிரசாதம் படைக்கிறார்கள். இங்கு குழந்தைகளாகிய நீங்களும் படைக்கிறீர்கள். ஏன் இந்த பழக்கம்? பதில்: ஏனென்றால் இது கூட அவருக்கு மரியாதை கொடுப்பதாகும். சிவ்பாபா நிராகாரர், அபோக்தா, அதாவது எதையும் அனுபவிக்காதவர் என்பது உங்களுக்கு தெரியும். சாப்பிடுவதில்லை, ஆனால் பாவனை சென்றடைகிறது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் பதித்த பாவனர் தந்தை ஆவார். எனவே கண்டிப்பாக அவருக்கு போக் வைக்க வேண்டும். அதாவது பாபா எதையும் அனுபவிக்கிறதில்லை, அவர் அபோக்தாதான். இருந்தாலும் நம்ம போக் வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு விதமான மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு பழக்கம். இந்த ஸ்தூல பொருட்களை அவர் சாப்பிட மாட்டார். ஆனால் எந்த பாவனையில நம்ம போக் வைக்கிறோமோ அந்த பாவனை அவரை சென்றடைகிறது. ஆகையால் நல்ல பாவனையில அன்போடு தினமும் போக் வைக்கணும். முரளியின் பாடல்: நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. குழந்தைகளின் மனதில் இருந்தும் ஓம் சாந்தி என்று எழுந்தது. அதாவது பாபா ஓம் சாந்தி சொல்லும் போது நம்முடைய மனசுக்குள்ள இருந்து என்ன வரும்? ஓம் சாந்தின்னு வரும் இல்லையா? யாருக்காவது நமஸ்காரம் என்று சொன்னால் அவர்களும் ரிட்டர்ன் நமஸ்காரம் என்கிறார்கள். இங்கே தந்தை ஓம் சாந்தி சொன்னார். எனவே அனைத்து குழந்தைகள், இவருடைய ஆத்மா உட்பட, அதாவது பிரம்மா பாபாவின் ஆத்மா உட்பட அனைவரின் மனதில் இருந்தும் ஓம் சாந்தி, அதாவது நாம் ஆத்மா சாந்த சொரூபமானவர் என்று வருகிறது. பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா? வேறு யாரும் இதுபோல் அர்த்தம் சகிதமாக சொல்ல முடியாது. தந்தை ஞான சூரியன் ஓம் சாந்தி என்கிறார். ஞான சந்திரன் கூட ஓம் சாந்தி என்கிறார். ஞான நட்சத்திரங்கள் கூட ஓம் சாந்தி என்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய சுய தர்மத்தை பற்றி தெரிந்துவிட்டது. அதாவது நாம் சாந்த சொரூபமானவர்கள், சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்று இந்த நிச்சயம் ஏற்பட்டு விட்டது. ஆத்மாக்களாகிய நம்முடைய எல்லையற்ற தந்தை இந்த பிரம்மாவின் உடலில் வந்திருக்கிறார். பிரம்மாவின் உடலில் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உலகத்தில் அனைவரும் பகவான் தந்தையிடம் துக்கத்தை நீக்கி சுகம் கொடு என்று கேட்கிறார்கள். சுகம் கிடைத்து விடுகிறது என்றால் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே கேட்கிறார்கள், ஏனென்றால் துக்கம் இருக்கிறது. அங்கே எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் தந்தை அனைத்தையும் கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார். ஆகையால் சத்தியுகத்தில் யாரும் தந்தையை நினைவு செய்வதில்லை. நாம் முழுமையாக அரைக்கல்ப காலம் பக்தி செய்தோம் என்று குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். இப்போது இது கலியுகத்தின் கடைசியாகும். ஆஸ்தி சங்கமத்தில்தான் கிடைக்கிறது. இதை குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் சங்கமத்தில் இருக்கிறோம். இதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்திருக்கிறீர்கள். எதுவரை அறிமுகம் கொடுக்கவில்லையோ
அதுவரை வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆகையாலே இன்றைக்கு ஃபுல் டே நம்ம சங்கமத்தில் இருக்கிறோம். சங்கமத்தில் தான் ஆஸ்தி அடைய முடியும் அப்படின்ற அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும். அப்போதான் அது கேட்டார் போல முயற்சி செய்வோம். நிராகார சிவனை தான் பகவான் என்று அழைக்கப்படுகிறது. வேறு யாருக்கும் பகவான் என்று சொல்ல முடியாது. பகவான் நிராகாரர் என்று பாடப்படுகிறது. அவருடைய பூஜை நடக்கிறது. ஆத்மாக்களுடைய பூஜையும் நடக்கிறது. ருத்ர யஜ்யத்தை படைக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் மண்ணினால் சாலி கிராமங்களை உருவாக்குகிறார்கள். சிவ்பாபா பாரதத்தில்தான் வருகிறார். நீங்கள் சில குழந்தைகள் அவருடைய உதவியாளர்களாக, இறை தொண்டர்களாக ஆகிறீர்கள். அவர்களுடைய பூஜையை தான் பக்தர்கள் சாலி கிராமங்களை உருவாக்கி செய்கிறார்கள். அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நான் நிராகார பரமாத்மா, எனக்கு பூஜை நடக்குது. ஆனால் என் கூட உங்களுக்கும் பூஜை நடக்குது. யாகத்தை எல்லாம் வளர்க்கும் போது பெரிய சிவலிங்கத்தையும் செய்வாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சாலி கிராமங்களையும் மண்ணினால் செய்கிறாங்க. அதுக்கு பாபா காரணம் சொல்கிறார். இந்த பழக்கம் ஏன் வந்தது? எப்போ சிவபாபா பாரதத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக வராரோ அப்போ சில குழந்தைகள் அவருக்கு உதவியாளர்களாக ஆகிறாங்க. அப்போ யாரெல்லாம் சங்கம யுகத்தில் தன்னுடைய உடல் மனம் பணத்தின் மூலமாக பாபா காரியத்தில் பாபாவுக்கு உதவி செய்தாங்களோ அவங்களுக்கும் பாபா கூடவே துவாபர யுகத்திலிருந்து பூஜையும் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது தேவதா ரூபத்தில் இருக்கவே இருக்கு, ஆனால் சாலி கிராமங்கள் ரூபத்திலையும் நடக்குதுன்னு சொல்கிறார். பாபா குழந்தைகளாகிய நமக்கு சேவை செய்கிறார் என்பதை அறிவீர்கள். பிறகு நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறோம். ஆகவேதான் பூஜை நடக்கிறது. இப்போது நீங்கள் பூஜைக்குரியவர் ஆகிறீர்கள். இது உங்களுடைய ஆன்மீக தீர்த்த ஸ்தலமாகும். மதுபன் நம்முடைய ஆன்மீக தீர்த்த ஸ்தலம். நீங்கள் எப்படிப்பட்ட யாத்திரையில் செல்கிறீர்கள் என்றால் அங்கிருந்து பிறகு மரண உலகத்திற்கு வர மாட்டீர்கள். இப்போது இது மரண உலகம். பிறகு இங்கேயே அமரலோகம் ஸ்தாபனையாகும். துவாபர யுகத்திலிருந்து மரணலோகம் ஆரம்பமாகியது. இப்போது நீங்கள் அமரலோகத்திற்கு செல்வதற்காக உண்மையிலும் உண்மையான அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நம்முடைய யாத்திரை தனிப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டே யாத்திரை செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள். நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். ஒரே ஒரு டைரக்ஷன் தான் முக்கியமானதாக இருக்கிறது, சகஜமானதாகவும் இருக்கிறது. அதாவது நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும். நினைக்கவில்லை என்றால் பாவங்கள் அழியாது, பிறகு தண்டனை அடைவீர்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், வருமானத்தை சம்பாதிக்கலாம் என்று பாபா கூறுகிறார். அமருங்கள், எழுந்திருங்கள், சாப்பிடுங்கள், ஆனால் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். அதில் உங்களுக்கு வருமானம் இருக்கிறது. அடுத்தது பாபா பக்தியில பிரசாதத்தை படைக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்றார். இந்த பிரசாதத்தை எல்லாம் படைக்கிறார்கள். ஏன்? நானோ நிராகாரன், எதையும் அனுபவிக்காதவன். என் முன்னால் பிரசாதம் வைக்கிறார்கள், பிறகு அவர்களே பங்கிட்டு சாப்பிடுகிறார்கள். அதே போல இங்கேயும் போக் வைக்கிறோம். அதுக்கு பாபா சொல்றார், சிவபாபாவிற்கு கண்டிப்பாக போக் வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும்.
போக் வைக்கிறீர்கள், பிறகு நீங்களே பங்கிட்டு உண்ணுகிறீர்கள். அதாவது நீங்க கண்டிப்பா போக் வைக்கணும்னு சொன்னார். சொல்லிட்டு நான் நிராகாரன், அபோக்தா, நான் எதையுமே அனுபவிக்கிறதில்ல. அப்ப எனக்கு எதுக்கு போக் வைக்கணும்? அந்த போக் வைக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா, இப்போ போக் வைக்கணும் அப்படின்னா, சுத்தமாக இருந்து போக் வைக்கிறோம். போக் சமைக்கும்போது பகவானுக்கு படைக்கக்கூடிய போக் அப்படின்னு பாபா நினைவுல சமைக்கிறோம். ஒரு நல்ல பாவனையில அன்பாக சமைக்கிறோம். அதுக்கப்புறம் போக் வைக்கும்போது அந்த போக் சூக்ஷ்மவதனத்துக்கு கொண்டு போய் பாபாவுக்கு ஊட்டுறோம். இதுல எல்லாம் என்ன இருக்கு? நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறோம். மற்றபடி பாபா என்ன பட்னியாவா இருக்கிறார்? அவருக்கு கொடுக்குற மரியாதை. அவர் நமக்கு பாலனை செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு போக் வைக்கிறோம். அப்போதான் நமக்கு பாபா சர்வ சம்பந்தம் அப்படின்றது அனுபவமாகும். அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இங்கேயும் நீங்க போக் வைக்கிறீங்க, ஆனா நீங்களே ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுறீங்க. அந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், ஆனா எந்த பாவனையில நீங்க போக் வைக்கிறீங்களோ அந்த பாவனையை, அந்த பாவத்தை நான் எடுத்துக்கிறேன், அந்த அன்பை நான் ஸ்வீகாரம் செய்திடுறேன் அப்படின்றார். மகாபாரதத்துல விதுரன் வீட்டிற்கு கிருஷ்ணர் வருவார். அவருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. வீட்டில் வாழைப்பழம் இருக்கு. அதை கொண்டு அவ்வளோ அத்தீந்திரிய சுகத்துல ஆனந்தமா, சந்தோஷமா, அன்பா அந்த வாழைப்பழத்தை உரிச்சு உரிச்சு கொடுக்குறார். வாழைப்பழத்தை உரிச்சிட்டு வாழைப்பழத்தை அவர் சாப்பிட்டுட்டு தோல் கிருஷ்ணருக்கு கொடுக்குறார். கிருஷ்ணர் அந்த அன்பில் அந்த தோலையும் சாப்பிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அவங்களுடைய விதுரனுடைய மனைவி பதறா, என்ன இப்படி செய்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அதுபோல பாபா பழமோ தோலோ அது கிடையாது முக்கியம். சுத்தமா வைக்கணும், அதுக்காக ஏதோ ஒன்று வைக்கணும்னு இல்லை. எல்லாத்துலேயும் சுத்தத்தை கடைப்பிடிக்கணும். நல்ல பொருட்கள் நல்லா செய்து கொடுக்கணும், பாபாவுக்கு அன்பாக கொடுக்கணும். அப்போ பாபா அதில் சக்தியை நிரப்புவார். அந்த உணவும் எல்லாரும் சாப்பிடும் போது எல்லாருடைய மனதிற்கும் சக்தி கிடைக்குது, எல்லாருடைய மனங்களும் தூய்மையாகுது. இது அவருக்கு மரியாதை அளிக்கும் வழக்கமாகும். சிவபாபாவின் பண்டகசாலை அல்லவா? யாருடைய பண்டகசாலையோ அவருக்கு கண்டிப்பாக போக் வைக்க வேண்டும். மற்றபடி நீங்கள் போக் வைக்கிறீர்கள், சாப்பிடுவதும் குழந்தைகளாகிய நீங்கள்தான். பிராமணர்களாகிய நீங்களும் உண்மையான குரு ஆகிறீர்கள். அனைவருக்கும் சொர்க்கத்திற்கான உண்மையான வழி காட்டுகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு மற்றும் தந்தைக்கு உண்மையான மதிப்பு கொடுக்க வேண்டும். தந்தை எதையும் அனுபவிக்காதவர்தான். ஆனால் யாருடைய பண்டகசாலையிலிருந்து பாலனை நடக்கிறதோ அவருக்கு முதலில் கண்டிப்பாக ஸ்வீகாரம் செய்ய வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பூஜைக்குரியவராக ஆகுவதற்கு இறைவனின் உதவியாளர் ஆக வேண்டும். அதாவது தந்தையுடன் சேவையில் உதவியாளராக ஆக வேண்டும். எப்போது ஆத்மா மற்றும் உடல் இரண்டும் தூய்மையாகிறதோ அப்போது பூஜை நடக்கும். வரதானம். தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக லாஃபுல் ஆகக்கூடிய லா மேக்கரிலிருந்து நியூ வேர்ல்ட் மேக்கர் ஆகுங்கள். அதாவது தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சட்டப்படி நடக்கக்கூடிய சட்டத்தை உருவாக்குபவரிலிருந்து புதிய உலகத்தை படைப்பவர் ஆகுங்கள்.
பாபாவுடைய ஸ்ரீமத் படி அல்லது ஆன்மீக சட்டதிட்டங்கள் என்ன இருக்கோ அதன்படி நடந்தால்தான் லா மேக்கர்ஸ் ஆக முடியும். லா மேக்கரிலிருந்து புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர் ஆகுங்க அப்படின்றார். இங்கே லா பிரேக் பண்ணால் நம்மால் அந்த புதிய உலகத்தை உருவாக்குவதற்கு தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. யார் தனக்குத்தான் சட்டப்படி நடப்பவர் ஆகிறாரோ அவர்தான் மற்றவர்களுக்காகவும் சட்டப்படி நடப்பவர் ஆக முடியும். யார் சுயம் சட்டத்தை மீறி நடக்கிறாரோ அவர் மற்றவர்களை சட்டப்படி நடக்கும்படியாக செய்ய முடியாது. எனவே காலை முதல் இரவு வரை மனதின் சங்கல்பத்தில், பேச்சில், கர்மத்தில், தொடர்பில் அல்லது ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில் அல்லது சேவையில் எங்கேயும் சட்டத்தை மீறுவதில்லை தானே என்று தன்னை தானே பாருங்கள். யார் சட்டத்தை உருவாக்கக்கூடியவரோ அவர் சட்டத்தை மீறுபவராக ஆக முடியாது. யார் இச்சமயம் சட்டத்தை உருவாக்கக்கூடியவர்களாக ஆகிறார்களோ அவர்கள்தான் அமைதியை உருவாக்கக்கூடியவர்களாக, புது உலகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக ஆகுவார்கள். ஸ்லோகன்: கர்மம் செய்து கொண்டே கர்மத்தின் நல்ல அல்லது கெட்ட பிரபாவத்தில் வராமல் இருப்பதுதான் கர்மாதீத்தராகுவதாகும். அவ்யக்த சமிகை: ஜுவாலாஸ்வரூப நினைவிற்காக மனம் மற்றும் புத்தி இரண்டிற்கும் ஒன்று சக்திசாலி பிரேக் தேவை, இரண்டாவது வளைப்பதற்கான அதாவது டர்ன் செய்வதற்கான சக்தியும் தேவை. இதனால் புத்தியின் சக்தி அல்லது எந்த ஒரு ஆற்றலும் வீணாகாமல் சேமிப்பாகிக் கொண்டே போகும். எவ்வளவு சேமிப்பாகிறதோ அவ்வளவு பகுத்தறியக்கூடிய, நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அதிகரிக்கும். அதற்காக இப்போது எண்ணங்களின் விஸ்தாரத்தை நிறுத்தி கொண்டே செல்லுங்கள். அதாவது பேக்கப் செய்து தயார் நிலையில் இருப்பதற்கான சக்தியை தாரணை செய்யுங்கள். அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கொண்டு போக மாட்டீங்க. எது முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் பேக் செய்வீங்க. அதுபோல் பாபா நிறைய விஸ்தாரம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நம்ம போகணும். ஆகையில் எது முக்கியமாக தேவைப்படுதோ அதற்கு மட்டும் கவனம் கொடுங்க. எப்படி சூட்கேஸை பேக் பண்ணுறீங்களோ அது போல் உங்களுடைய எண்ணங்களை பேக் பண்ணுங்க அப்படின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாதது அவாய்ட் பண்ணிட்டே போங்க. முக்கியமானதற்கு மட்டும் கவனம் கொடுங்க. இது போல் இருந்தீங்கன்னா உங்களுடைய நினைவு ஜுவாலா சுரூப நினைவாக மாறும். ஓம் சாந்தி. எப்போதோ தொலைந்த என்னை எப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே வரவா. இறைவா, உன்னோடே வரவா. நிஜமாக உன்னில் நான் சாய்ந்து கொள்வேன். நினைவோடுதானே பரந்தாமம் செல்வேன். எப்போதோ தொலைந்த என்னை இப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே வரவா. இறைவா, உன்னோடே வரவா.
அன்போடு என்னை வந்து நீ தேடும் பொழுதில் தவறாமல் இருப்பேனே அதிகாலை நினைவில், அதிகாலை நினைவில். என் அன்பு நீயே, தலைகோதும் தந்தையே, என்றைக்குமான ஆதாரம் நீயே. என் அன்பு நீயே, தலைகோதும் தந்தையே, என்றைக்குமான ஆதாரம் நீயே. எப்போதோ தொலைந்த என்னை இப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடு வரவா. புகை மூடும் எண்ணங்கள் எண்ணிக்கையில்லை, புரியாத புதிராகும் மன்னிப்பின் எல்லை. புகை மூடும் எண்ணங்கள் எண்ணிக்கையில்லை, புரியாத புதிராகும் மன்னிப்பின் எல்லை. சிவனோடு நினைவோடு நீ செல்லும் வழியில் சிறுமுள்ளும் மலராகும் நம்பிக்கை ஒளியில். சிவனோடு நினைவோடு நீ செல்லும் வழியில் சிறுமுள்ளும் மலராகும் நம்பிக்கை ஒளியில். எப்போதோ தொலைந்த என்னை இப்போது கண்டு கொண்ட இறைவா, உன்னோடே வரவா. நிஜமாக உன்னில் நான் சாய்ந்து கொள்வேன், நினைவோடு தானே பரந்தாமம் செல்வேன், நினைவோடு தானே பரந்தாமம் செல்வேன். Yeah.